வணக்கம். இது காட்டானோட பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ரெயின் கோ அவே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு மனதாக வேண்டிக்கிற இந்த ஹிஸ்டரி ஜாகிரஃபி காணாத ஒரு மழையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எங்கே பார்த்தாலும் மழை, எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஸோ ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் ரெயின் இன் சென்னை? ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை தள்ளி வச்சுட்டு முதல்ல மீடியாஸை பற்றி பார்ப்போம். இந்தியன் மீடியாஸை பொறுத்த வரையும் தமிழ்நாடுன்றது இந்தியாவுக்குள்ளேயே இல்லாத ஒரு வெளிநாடு. டெல்லியிலையோ மும்பையிலையோ இருக்கிற சமோசாவில் கொஞ்சம் உப்பு அதிகமானாலும் அதை பற்றி பரபரப்பாக பேசி அதை பெருசாக்கிற மீடியாஸ்க்கு சென்னையும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் வாடி வதங்கி போனாலும் அதை பற்றி கண்டுக்காதது தான் இந்தியன் மீடியாஸ். இந்தியன் மீடியாஸை மட்டும் குறை சொல்கிறேன், தமிழ்நாடு மீடியாஸ் என்ன இதுவா அப்படின்னு கேட்குறீங்களா? தமிழ்நாடு மீடியாஸை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தான் இருக்குது, வேறு மாவட்டங்களே கிடையாதுன்னு அவங்களுக்கு ஒரு நினப்பு. இப்போ பெஞ்சிட்டு இருக்க மழையில் சென்னையை விட திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் தான் அதிக பாதிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா மீடியாஸும் சென்னையை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீடியாஸை மட்டுமே முழுசாக குறை சொல்லிட முடியாது, அது காரணம் பிஸ்னஸ் மேன்ஸும் தான். மீடியா முழுசாக பிஸ்னஸ் ஆனாலும் மனிதாபிமானத்தோட நிறைய உதவிகள் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதை சென்னைக்கு மட்டும் பண்ணாதீங்க, மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சேர்த்து பண்ணால் பெட்டராக இருக்கும். தமிழ்நாட்டில் இப்போ இடைவிடாது பெஞ்சிட்டு இருக்க இந்த மழைக்கு காரணம் சின்ன பையன் அப்படின்னு சொல்லப்படுற எல் லீனோ அப்படின்ற வானிலை மாற்றம் தான் அதுக்கு காரணம். ஸோ ஹூ இஸ் சின்ன பையன், வேர் இஸ் சின்ன பையன், வென் இஸ் சின்ன பையன், அப்படி யார் இந்த எல் லீனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நீங்கள் மண்டே பிச்சுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த எல் லீனோன்றது ஒன்றும் இல்லை. நாம் இவ்வளோ நாளாக பூமிக்கு அடியில் இருந்த பெட்ரோலு, டீசலு, நிலக்கரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு எரிச்சு கார்பனையும் வெளியே அனுப்பி, இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி மீத்தேனையும் எடுத்து எரிச்சு அதையும் அனுப்பி ஓசோனை க்ளோஸ் பண்ணி நாம் ஏற்படுத்தின இந்த குளோபல் வார்மிங்கோட அசிஸ்டன்ட் தான் இந்த சின்ன பையன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்னையை விட அதிகமாக கடலூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்களில் மழை பெஞ்சாலும் அங்கே இன்னமும் பாதுகாப்பான ஏரிகளும் தண்ணி போகிறதுக்கான வழியும் விவசாய நிலங்களும் அதிகமாக இருக்கு அண்ட் ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் இருக்குன்றத காரணத்தால தான் அந்த இடங்கள்ல அதிக மழை பாதிப்புகள் இருந்தாலும் அது சென்னை அளவுக்கு பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தல. சென்னையில் இருக்கிற எல்லா ஏரி, குளம், கொட்டை போற வழி எல்லாத்துலயும் நாம ஆக்கிரமிச்சு வீடுகளையும் ஃபேக்டரிஸையும் கட்டிட்டு இப்ப தண்ணி போறதுக்கு இடமே இல்லாததால தண்ணி எங்க போகும்? நம்ம வீட்டுக்குள்ளே தானே போவோம். ஆல்ரெடி நாங்கள் வெந்து நூடுல்ஸ் ஆயிருக்கோம், அதில் ஏன்னா நீ சார்ஸை ஊற்றுற அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா தப்பு யாரோடது? ஆக்கிரமிப்புகளும் இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லப்படுற புவி வெப்பமயமாதல், இது ரெண்டும் தான் மோஸ்ட் ஆஃப் த ரீசன். அப்படின்னாலும் இன்னும் சின்ன சின்ன குட்டி குட்டி கொசூர் காரணங்கள்லாம் இருக்குது. ஏன்னா மழை தண்ணி போகிறதுக்கு ஒரு ப்ராப்பரான வே இல்லை, பெய்கிற மழை தண்ணி பூமிக்கு நேராக போகிறதுக்கான ஒரு ப்ராப்பரான செட்டப் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய கொசூர் காரணங்களை சரி செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷனை தவிர வேறு உயிரினங்களே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண அட்டகாசங்களும் 100 வருஷமாக இயற்கையை பண்ணப்படாத பாடுகளும் கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். விதை ஒன்று போட்டால் முளைக்கிறது வேறவா இருக்கும். ஸோ அப்போ தப்பு எல்லாமே நம்ம மேலே தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மேலே தான் இருக்குது. இவ்வளோ கஷ்டங்கள் நடந்த போதிலும் இதுதான் கொள்ளடிக்கிறதுக்கு செம்ம சான்ஸ்னு சொல்லி 1 லிட்டர் பாலை 100 ரூபாய்க்கும் 1 கேன் தண்ணியை 100 ரூபாய்க்கும் விற்கிறவங்க, கிடைக்கிற வரையும் லாபம்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்குள்ளேயும் புகுந்து கொள்ளடிக்கிறவங்களும், காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் முடங்கி கிடக்கிறவங்களையும் என்னன்னு சொல்கிறது? இவ்வளோ மழை பெஞ்சும் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு லீவ் இல்லையா? கேட்டால் அப்ராட்ல மழை பெய்யலையா? இன்னமும் இந்த ஐடி கம்பெனியில் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து தப்பு தப்புன்னு தட்டிக்கிட்டு ஒரு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு ஹலோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க எல்லாரும் தயவு செஞ்சு ரியலைஸ் பண்ணுங்க, அதை விட ஒரு பெரிய உலகம் வெளியில இருக்கு, அதை நம்ம காப்பாற்றி ஆகணும். ஸோ ஹூ இஸ் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் ரெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம தான். எல்லா விஷயத்தையும் பிஸ்னஸ் மைண்டோடவும் மணி மைண்டோடவும் ஒரு சுயநலத்துக்காகவும் பின்னாடி வரப்போகிற சந்ததிகளுக்காகவும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன தப்பும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தான் இப்படி ஒரு துயரமாக மாறுது. இயற்கையை நான் மட்டும் ஆயிடுச்சு, எனக்கு முன்னாடி இந்த எத்தனையோ பேர் அதை பண்ணாங்க, அவங்கள தானே நான் ஃபாலோ பண்ணேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லோரும் லஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சு அடுத்து அவங்களோட தலைமுறைங்களுக்கு கொடுக்கறத மட்டும் என்ஜாய் பண்ணும்போது இந்த பனிஷ்மெண்ட்டையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அண்டு கடைசியாக இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளியில் இருக்கிற மக்கள் தயவு செஞ்சு அவங்களுக்காக நம்பிக்கை இருக்கிறவங்க வேண்டிக்கங்க, நம்பிக்கை இல்லாதவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோங்க. அண்ட் அந்த பகுதியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன் இந்த போட்காஸ்ட் இப்போ பண்ணனா, இதுதான் சரியான சமயம் நாம் யோசிக்க. 2004 நமக்கு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் நம்ம அதை தவற விட்டுட்டோமான்னு. ஸோ இந்த போட்காஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இட் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரியலைஸ் அண்ட் ரியாக்ட். ஸோ ட்ரை டு லிவ் வித் நேச்சர். தேங்க்யூ. இது காட்டானோட பாட்காஸ்ட்.